பீக்ரூ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மகாதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். இங்க தமிழகத்துல தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சைடு தொகுதி பங்கீடு சலசலப்பு, இன்னொரு சைடு அங்கேயுமே ஒரு கூட்டணி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு பரபரப்பான ஆயிட்டு இருக்கு. இதுல ஒரு செய்திகள் உலா வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, பொன்முடி அவர்கள் இந்த தேர்தலுக்கான நாமினேஷன் அந்த எதுவுமே ஃபைல் பண்ணவே இல்லை, அவர் விருப்பம் தெரிவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில இந்த மாதிரி செய்திகள் வருது. இன்னொரு செய்தியும், சீனியர் அமைச்சர்கள் அதாவது KKSSR அவங்களுக்குலாம் சீட்டு தராதனால அவங்க மீண்டும் அதிமுக இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி. அமைச்சர் பதவியை திறந்தாதான் துரைமுருகன் அவருக்கே சீட்டு தருவதா மேலிடம் முடிவு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அமைச்சர்களுக்கு இந்த தடவை திமுக சீட்டு கொடுப்பது ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது வருது. உண்மையா? இதோட பின்னணி என்ன? திமுக இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கிறதுனால ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியால செய்ய முடியாததே இன்னைக்கு செய்யறதுக்கு ஆசைப்படுறாரு. அது வெற்றி தருமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சீனியர் அமைச்சர்களுக்கெல்லாம், சீனியர் கட்சி பிரதிநிதிகளுக்கெல்லாம் சீட் இல்லைன்னு சொல்ற அந்த தைரியம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு கான்பிடன்ஸா இருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திமுக கட்சிக்குள்ள அதிமுகவில இருந்து வந்தவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த திமுகவுல ஒரு முன்னணி தலைவர்களாக இருப்பவர்கள் அத்தனை பேருமே கலைஞர் காலத்து ஆளுங்க. அவங்க பெரும்பாலும் ஸ்டாலினை அவங்களோட செட்டா தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு தலைவரா பாக்குறது இல்லை. ஆனா அதுவே நீங்க மாற்றுக் கட்சியில இருந்து வந்தவங்க எல்லாம் ஸ்டாலினை ஒரு தலைவரா பாக்குறாங்க. அதுதான் அதிமுகவில இருந்து வந்தவங்க திமுகவுல ஒரு பெரிய பொறுப்புல, முக்கியமான பொறுப்புல இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் தனக்கான ஆட்களை உருவாக்க நினைக்கிறார். ஏற்கனவே திமுகவுல இருந்தவங்க எல்லாருமே கலைஞர் காலத்து செட்டுங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் துரைமுருகனுக்கு அமைச்சர் பதவி இல்லைன்னு சொல்லிட்டாரு. பொன்முடிக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக பெண் சுதந்திரத்துக்கு எல்லாம் எதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால மறுபடியும் பொன்முடிக்கு சீட்டு கொடுத்தா அது அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுனால அவரை தவிர்த்திருக்காங்க. மேபி கண்டிப்பா அவரோட பையன் போட்டியிடுவார்னு நினைக்கிறேன். சோ அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் சீனியர்களுக்கெல்லாம் சீட் இல்லைன்னு இன்னைக்கு தகவலா வந்திருக்கு. அது உண்மையிலேயே நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தைரியம் இருக்கா, திமுகவில் அதை செய்ய முடியுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான். சோ அதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அது இன்கேஸ் அவர் சீட்டு கொடுக்காம போனாலுமே வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னொன்னு, நாங்க தான் ஸ்ட்ராங்கான கூட்டணி, 20 கட்சிகள் மேல திமுக தான் இருக்காங்க, ஏன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் எங்கள்கிட்ட சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக கூட்டணியில ஆல்ரெடி பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. தொகுதிகள் கம்மியா தரனால கம்யூனிஸ்ட் இன்னும் இழுபறியில இருக்காங்க. விசிக அதிருப்தியில இருக்கேன், வேதனையிலையும் வழியிலையும் இருக்கேன்னு ஓப்பனா திருமாவளவன் அவர்களே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப திடீர்னு தமிழக வெற்றி கழகம் அவங்க தமிழக வாழ்வுரிமை கழகம், மன்னிக்கணும், திரு வேல்முருகன் அவர்கள் வெளியேறிட்டார் கூட்டணியில இருந்து. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாவே சொல்லிட்டாரு, எங்களுக்கு சீட்டெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நாங்க ஒரு 10 அம்சம் கோரிக்கை வச்சோம், அதை அவங்க ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க, அதை நாங்க வெளியேறிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபிஷியலாவே வெளியில வந்துட்டாங்க. என்ன நடக்குது, என்ன அதிருப்தி? இதே மாதிரி கம்யூனிஸ்டுகளும் தைரியமா முடிவெடுப்பாங்களா? திருமாவளவர்களோட முடிவு எப்படி இருக்கும்? கம்யூனிஸ்டும் திரும்பவும் முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி எடுத்தாங்கன்னா அப்புறம் அவங்க கட்சியும் பாதி திமுகவோட ஒட்டிக்கிட்டு மீதி தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கட்சி உடையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்கேஸ் திருமாவளவன் அவர்கள் வெளியேறினால் அவருக்கு பாதி கட்சி தான் அவர் பின்னாடி வரும். அப்புறம் அவர் ஊட்டிக்கு தனியா தான் போகணும், வேற வழியே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு விசிக கட்சி திமுகவோட கரைந்து விட்டது. உன்னோட ஒன்னா இணைஞ்சு பின்னி பணைஞ்சிட்டாங்க. அதனால இதுக்கு மேல அதை பிரிச்சு எடுக்க முடியாது அப்படிங்கிறது திருமாவளவனுக்கும் தெரிஞ்சதுனாலதான் அவரு எதுவுமே பேச முடியாம அவர் ஒரு விரக்தியில அவரு வெளியில பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலா பேஸ்புக் லைவ்ல பேச வேண்டியதெல்லாம் திமுக கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேஸ்புக் லைவ்ல பேசிட்டு இருக்காரு. நீங்க கூட்டணியில இருக்கீங்க, அப்படி என்ன அவங்க தன்னது. ஏன்னா இப்ப எல்லாமே அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. அவங்க சிம்பிள்ல போட்டி போட முடியல, கேட்கிற தொகுதிகள் கிடைக்கல, எல்லாருமே ஒன்றிணைந்து பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களே திமுக இப்படி நடத்துது. அப்படி இருந்தும் அவங்க கூட தான் கூட்டணியில இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பணிறதுக்கான காரணம் என்ன?
ஏன்னா அவங்க இந்த பாதையில வந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க, திரும்ப வர முடியாத தூரத்துக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. இந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத காரணமா காட்டி திமுக வந்து இவங்க எல்லாரையுமே வந்து கபலீகரம் பண்ணிட்டாங்க. எதுக்குமே வந்து எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து திமுக அவங்க எல்லாம் கொண்டு போய் கார்னர் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமை. இப்போ ஒருவேளை வந்து காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியில இருந்து வெளியேறி இருந்தது அப்படின்னா அவங்களோட சேர்ந்து விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வந்து வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்ப கூட வந்து ஒரு நெகோசியேஷன் இருந்திருக்கும். காங்கிரஸ் கட்சி வெளியில போனதுனால மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் கூடுதல் சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கூட தக்க வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரையுமே வந்து கபலீகரம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து டோட்டலா கரைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா இந்த குற்றச்சாட்டு வந்து பாஜக மேலதான் இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாஜகவோட சேர்ந்தா கட்சிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும், அதிமுக வந்து பாஜகவோட சேர்ந்திருக்கு, அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் போயிடும் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா தேசிய அளவுல பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை மதிப்பது பாஜகவை தவிர வேற யாருமே வந்து அந்த அளவுக்கு மதிக்கிறதே கிடையாது. பாஜக அந்த அளவுக்கு வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அந்த முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அரவணைத்து சென்று அவங்க வந்து விட்டு கொடுத்து அவங்க கீழறங்கி வந்து எல்லாத்தையும் செய்வாங்களே தவிர திமுக செய்யற மாதிரி வந்து கழுத்துல கைய வச்சு சீட்டு பேரம் பேசினதெல்லாம் வந்து பாஜக செஞ்சதே கிடையாது. அதை வந்து காங்கிரஸ் செஞ்சிருக்கு. காங்கிரஸ் இதே திமுகவுக்கே செஞ்சிருக்கு. மேல ரைடு விட்டு கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினதெல்லாம் வந்து இதெல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு தமிழகம் வந்து மக்கள் வந்து அதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா பாஜக அந்த மாதிரி எல்லாம் எப்பவுமே செஞ்சதே கிடையாது. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகாவில, மகாராஷ்டிராவில, பீகார்ல அவங்கதான் வந்து ஒரு முக்கியமான கட்சியா இருப்பாங்க. ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு முதல்வர் பதவியே, முக்கியமான அமைச்சர் பதவியெல்லாம் விட்டு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க துரோகம் தான் செஞ்சுட்டு போவாங்களே தவிர அதையும் வந்து தாங்கிட்டு மறுபடியும் அவங்க வந்து அவங்களை கூட வச்சுக்கிறது தான் வந்து பாஜக செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு திமுக கிட்ட பேசக்கூட முடியாத அளவுக்கு ஒரு ஒரு நிலைமையில வந்து இந்த கூட்டணி கட்சிகளை தள்ளிட்டார். அது வந்து உண்மையிலேயே ஸ்டாலினை வந்து அந்த இடத்துல பாராட்டணும். ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி 25 கட்சிகள் கூட்டணி அப்படின்னு சொன்னாலுமே அந்த இடத்துல வந்து இன்னைக்கு திமுக மட்டும்தான் இருக்கு. திமுகவுடைய ஓட்டு இவங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இவங்க எல்லாம் வந்து அமைதியா இருக்காங்க. இப்போ அது அந்த அந்த கேள்விதான் வந்து நீங்க அதிமுக பாஜக இந்த கூட்டணிக்கு உள்ள நம்ம வைக்கிறோம், அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமான்னு. இங்க வந்து அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுது. திமுகவை சேர்ந்தவர்கள் மற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு அந்த அவங்களுடைய வாக்குகளை செலுத்துகிறார்கள். திமுக கட்சிக்காரங்க அவங்களுக்காக வேலை பார்க்கறாங்க. அந்த இடம் தான் இன்னைக்கு இப்ப கேள்விக்குறியா இருக்கு. காங்கிரஸ் கட்சி ஆல்ரெடி முரண்டு பிடிச்சு மிரட்டி இவ்வளவு சீட்டு வாங்கிட்டாங்க, ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க. மற்ற கட்சிகள் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், பிசிகாவாகட்டும், இவங்க எல்லாம் வந்து மன வருத்தத்துல இருக்காங்க. இன்னைக்கு திமுக கட்சிக்காரங்களே வந்து விசிகாவை எல்லாம் விமர்சிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இன்னும் வந்து இவங்களால தொகுதி உடன்பாடு செய்ய முடியாம இருக்கு, ஏன் வந்து இவங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து விமர்சனம் ஆரம்பிச்சாச்சு. சோ இது எல்லாமே தேர்தல் களத்துல வந்து எதிரொலிக்கும் அப்படிங்கறது எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை வந்து நாங்க ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு சில அமைச்சர் இருக்கு. அரித்மெட்டிக்கா திமுக வந்து பயங்கரமா இருக்காங்க. பட் ஜெல்லாயி மனப்பூர்வமா இதா இருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி தானா? ஏன்னா இங்க வந்து போர்கள் அதிகமா இருக்கு. சோ இது கிரவுண்ட் லெவல்ல திமுகவுக்கு எடுபடாது, உள்ளடி வேலைகள் நிறைய இருக்குங்கிறாங்களே, உண்மையா தேர்தலில் எதிரொலிக்குமா? இல்ல, அரித்தமேட்டிக்காவே என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி தான் பெருசு. நீங்க வந்து திமுக கூட்டணியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ்க்கு வந்து ஒரு 4 to 5% இருக்கு. 5% இப்ப இருக்குமான்னு தெரியல, கண்டிப்பா 4% இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் 2%, 1.5%, 1%, 0.5% இப்படித்தான் வந்து ஓட்டு வங்கி இருக்கு. ஆனா அதுவே நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவுக்கு ஈக்குவலா அதிமுகவும் தன்னுடைய வாக்கு வங்கியை வச்சிருக்காங்க. பிளஸ் பாஜகவுக்கு இன்னைக்கு வந்து அந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த அதே வாக்குகள் கிடைக்கல அப்படின்னாலுமே கண்டிப்பா வந்து ஒரு 7 to 8% அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாமக எப்படி பார்த்தாலும் 5% கட்சி. இந்த தினகரனோட கட்சி பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பா 2% அப்படிங்கிறது உறுதியா இருக்கும். சோ அப்ப அப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை விட அரித்தமேட்டிக்கா வந்து அதிமுக தான் கூட்டணியில பலமா இருக்கு. ஆனா இதுல என்ன பிரச்சனை, ஏன் வந்து திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஓட் டிரான்ஸ்பர். அதிமுகவுக்கு வந்து இந்த கூட்டணி வச்சு மற்ற கூட்டணி கட்சிகளுக்காக வேலை பார்த்து அந்த நம்மளுடைய வாக்குகளை எல்லாம் அவங்களுக்கு செலுத்தணும், அவங்களை கூட்டணி கட்சிகளை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பழக்கம் வந்து அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாவே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அவங்கதான் ஒரு ஒன் உமன் ஷோ. ஏன்னா அவங்க வந்து பெருசா கூட்டணிகளுக்கு எல்லாம் வந்து பெருசா அவங்க மதிப்பு கொடுத்ததே கிடையாது. அவங்க ஒரு சிங்கிள் உமனா அதிமுக தான் வந்து எல்லாமே,
அதிமுகவால தனியாவே நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவங்க. அதனால அதிமுக தொண்டர்களுக்கும் கிட்டத்தட்ட அதே மனநிலை தான். நம்ம வந்து கூட்டணிக்கெல்லாம் வந்து அவங்க பெருசா இது பண்ண மாட்டாங்க. திமுகவுக்கு வந்து கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும். அது வந்து தொண்டர்கள் வரைக்கும் தெரியும். அதனால அவங்க கூட்டணி கட்சிகளை மதிப்பாங்க. ஆனா அதிமுகவுக்கு கூட்டணி இல்லாம இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ், அந்த ஒரு 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 சுப்பீரியாரிட்டி அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாங்க. சோ அது வந்து 2021லயும் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய கால்குலேஷன்ஸ் இருந்தது. 19லயும் இருந்தது, 21லயும் இருந்தது. அதிமுகவுடைய முழு பலம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு போய் சேரவில்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. இந்த தேர்தல்ல அது என்னவாக போகுது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த தேர்தல்ல அதிமுகவுக்கும் தெரியும், கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சாதான் நம்மளும் ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிறது தெரியும். தொண்டர்களுக்கும் வந்து ஒரு ஒரு கண்டிப்பா வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு. அதனால இந்த ஓட் டிரான்ஸ்பர் இந்த தடவை கரெக்டா ஆகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த இடத்துலதான் வந்து திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஓகேண்ணா, இன்னொரு 2 கேள்விகள். ஒண்ணு வந்து என்னன்னா, இங்கேயும் ஒரு சலசலப்பு இருக்கு என்டிஏ கூட்டணியில அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, திரு சரத்குமார் அவர்கள் வந்து நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்லாம் வந்து இன்னும் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு திடீர்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. என்ன நடக்குது என்டிஏல? எப்படி இங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி பிரச்சனை பண்ற மாதிரி இங்க சரத்குமார் அவர்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? என்ன நடக்க போகுது என்டிஏ கூட்டணியில? கண்டிப்பா பாஜக என்டிஏ கூட்டணின்னு இல்ல, இது வந்து பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சி உட்கட்சி பிரச்சனை. என்டிஏ கூட்டணியை வந்து நம்ம இதுக்குள்ள கொண்டு வர்றது தப்பு. ஏன்னா அங்க வந்து திமுக கூட்டணி கட்சிக்கும் திமுகவுக்குமான பிரச்சனை. இது வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை. அவர் வந்து கட்சியை கலைச்சிட்டு கட்சியை வந்து அவங்க பாஜகவுடைய இணைச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கிற போது அவருக்கு கண்டிப்பா வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கலாம். அவர் ஒரு ஆக்டிவ் பர்சனாலிட்டி, நல்ல எல்லா விஷயமும் பத்தி பேசக்கூடிய ஒரு நபர், அறிவார்ந்த நபர், பிரஸ் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவாரு. அப்படி இருக்கிற போது யார் யாருக்கோ பதவி கொடுக்குறாங்க. பாஜகவுல வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பதவிகளுக்கு மேல் இருக்கு. அப்படி இருக்கிற போது சரத்குமாருக்கு ஏன் கொடுக்காம விட்டாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. அவர் நேற்று வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் ஓஹோ ஆமா இல்ல, அவருக்கு எந்த பதவியுமே இல்ல, அவருக்கு எந்த பொறுப்புமே இல்ல. ஏன்னா அவரும் ஃபீல் பண்ணுவார் இல்லைங்களா. இன்னைக்கு வந்து பிரதமர் அவர்கள் 3 முறை வந்துட்டு போயிட்டாரு. அதிமுக கூட்டணி கட்சிக்காரங்க அத்தனை பேரையும் மேல உட்கார வைக்கிறாங்க. இது தமாகவுல வாசன் உட்கார்ந்து இருக்காரு, திருமாறன், அப்புறம் ஜான் பாண்டியன், இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களை விட சரத்குமார் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா சரத்குமாருக்குன்னு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் அறிந்த முகம். சரத்குமார் வராரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல கூட்டம் கூடும். அவரை வந்து நல்லபடியா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த முடியும். அப்படி இருக்கிற போது அவருக்கு வந்து இந்த பொறுப்பு கொடுக்காம இருக்கிறது, பதவி கொடுக்காம இருக்கிறது உண்மையிலேயே தவறான விஷயம். அதை வந்து அவரு கட்சிக்குள்ள அவரால் சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கு. அதனாலதான் அவர் பிரஸ் மீட் வச்சு சொல்றாரு. அப்படிங்கிற போது கட்சிக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உண்மையிலேயே வந்து துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நயினா நாகேந்திரன் அவர்களை பார்த்து அவருக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மனு மாதிரி கொடுத்திருக்காரு. பட் ஒரு மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் இதை வந்து அவாய்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இறுதியான கேள்வி அண்ணா, தமிழகத்துக்கு பொறுப்பாளர் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் வந்து தற்சமயம் வந்து தமிழகத்துல இருக்காரு. இங்கேயும் தொகுதி பங்கீடு டெல்லியில சந்திக்கிறப்ப 4 நாள்ல எல்லாமே முடிவடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு. சோ இங்க பேச்சுவார்த்தை அதுக்காக தான் வந்திருப்பாங்கிறது நினைக்கிறேன். சோ பாஜக எவ்வளவு சீட் எதிர்ப்பாங்க? ஏன்னா திமுக காங்கிரஸ் வந்து பேரம் பேசி அப்படி இப்படின்னு 28 வாங்கிட்டாங்க ஒரு ராஜ்யசபாவோட. சோ பாஜக காங்கிரஸ் வாங்குறதை விட கம்மியா வாங்குமா? இவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிமுக எவ்வளவு, அதிமுக எவ்வளவு தரும்? பாஜக என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு இதுக்கு இப்ப வரைக்கும் தெரியலங்களே. அதிமுக என்ன கொடுத்தாலும் வாங்கி கொள்ளும் இடத்தில் வந்து பாஜக இருப்பதாகத்தான் எல்லாம் சொல்றாங்க. நேற்று ஒரு செய்தி வந்த மாதிரி மொத்தமாக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குன்னு வந்து ஒரு 45 சீட்டு கொடுத்து அதுக்குள்ள உள்ளொதுக்கீடா வந்து அமமுக இவங்களுக்கு எல்லாம் வந்து சீட்டு கொடுக்குற மாதிரி பேசியிருந்தாங்க. பாமகவுக்கு தனியா கொடுப்பாங்க போல இருக்கு. அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 29ல இருந்து 31 சீட் வரைக்கும் இப்ப கணக்கு வெளியில சொல்றாங்க. ஆனா அது என்ன உண்மை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஏன்னா இப்போ நீங்க காங்கிரஸ் கட்சி திமுகவோட சண்டை போட்ட போது அவங்க வந்து 45 தொகுதி கேட்டதாகவும் ராஜ்யசபா சீட்டு கேட்டதாகவும் அந்த தகவல் வெளியில வந்தது. ஆனா பாஜகவுடைய டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் நம்மளுக்கு தகவல் வெளியில வரல. அப்படி இருக்கிற போது நம்மளாலையும் கணிக்க முடியல இவங்க எவ்வளவு சீட்டு தான் கேட்டிருக்காங்க, அதிமுக எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தகவலே வெளியில வரல. அப்படிங்கிறதுனால நம்மளாலையும் சொல்ல முடியல. பட் அது ஒரு வகையில வந்து ஒரு பாசிட்டிவ் தான். இந்த கட்சி கூட்டணிக்குள்ள
எந்த குழப்பமும் இல்ல, சீட்டு பேரத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அந்த விதத்துல எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடியதை எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த பாஜக, பாமக, அமமுக இவங்கெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னாவே அது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுக்கும். அதிமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே, எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை இல்லாம பண்ணிட்டாங்க, அதிமுக கொடுக்கறத வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிக்னலை கொடுக்கும். அதன் மூலமாக அதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அவங்க வந்து கூட்டணி வேட்பாளர்களுக்காக வந்து ஒரு முழு மூச்சோட முழு வேகத்தோட வந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அந்த மாதிரி வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். பட் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவுங்கிறது வெளியில வந்தா தான் தெரியும். அது ரொம்ப ரகசியமா தான் வச்சிருக்காங்க. நிச்சயமா பார்ப்போம். உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கை வளமுடன். நன்றி.